ஹிஸ்டரியில நடந்த ஒரு ஸ்கேரியான ஆனா மைண்ட் ப்ளோவிங்கான சம்பவத்தை பத்தி உங்களுக்கு தெரியுமா? ஒருத்தர் பேர் ஆல்தனி. இவரோட அங்கிள் ஒரு ஃப்ராகோட கால கரண்ட் கொடுத்து அதை துள்ள வச்சாரு. ஆனா இந்த ஆல்தனி என்ன செஞ்சார் தெரியுமா? டெட் பாடிக்கு கரண்ட் கொடுத்து லைஃப் கொண்டு வர ட்ரை பண்ணிருக்காரு. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு கிரௌடு முன்னாடி ஒரு செத்த உடம்ப ஒயர்ல கனெக்ட் பண்ணி ஷாக் கொடுத்திருக்காரு. அந்த உடம்பு கண்ணை திறக்குது, கை கால் ஆடுது, எழுந்து உட்கார்றது மாதிரி எல்லாம் தெரியுது. பாக்குறவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்கும் இல்லையா? இவன் செத்தவனுக்கு உயிர் கொடுத்துட்டான்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா அது ஜஸ்ட் மசில் ரியாக்ஷன் தான் சொன்னாலும் என்ன ஒரு ஐடியா. ஆனா அவர் ஈவல் இல்லையா, மெடிசனுக்காக பண்றேன்னு நினைச்சிருக்காரு. தண்ணில மூழ்கின விக்டம்ஸ காப்பாத்தலாம் யோசிச்சிருக்காரு. நல்ல எண்ணம் தான், ஆனா செஞ்ச வேலையை பார்த்தா கொஞ்சம் சயின்ஸுக்கும் ஹாரருக்கும் நடுவுல போயிருச்சு. ஒரு சயின்டிஸ்ட், அவரோட பேரு விக்டர் பிராங்கைஸ்டைன், உயிரை கிரியேட் பண்ண ட்ரை பண்ண ஸ்டோரி லைனுக்கு இன்ஸ்பிரேஷனாக இந்த ஆல்டனி எக்ஸ்பெரிமெண்ட்கள் தான் அமைஞ்சிருக்கலாம்னு பல பேர் நினைக்கிறாங்க. அதாவது இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பார்த்து தான் உலகம் புகழ் பெற்ற பிராங்கைஸ்டைன் கதையே எழுதுனாங்கன்னு சொல்றாங்க. அதுல ஒரு சயின்டிஸ்ட் கடவுள் மாதிரி உயிரை உருவாக்க ட்ரை பண்ண ஸ்டோரி. நிஜமாவே இது மைண்ட் ப்ளோவிங் ஆன கொஞ்சம் ஸ்கேரியான ஹிஸ்டரி தான். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆல்டனி செஞ்சது ஆசம் சயின்ஸா இல்ல டூ மச் ஹாரரா? கமெண்ட்ல சொல்லுங்க.